கோவையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு கண்காட்சியில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி கல்லூரி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். கோவை பேரூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் டெக்னோவா 2026 என்னும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் ஏஐ தொழில்நுட்பங்கள் தொடர்பான திறன்களை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் நோக்கில் இக்கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் தங்களது புதிய மற்றும் புதுமையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாதிரிகளை காட்சிப்படுத்தி அனைவரையும் கவர்ந்தனர். பல்வேறு துறைகளில் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்து மாணவர்கள் நேரடி செயல்முறை விளக்கங்களுடன் மாதிரிகளை அறிமுகப்படுத்தினர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பேரிடர் கால முன்கூட்டிய எச்சரிக்கை, மருத்துவம், குற்றவியல் புலனாய்வு, அலுவலக பணிகள், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல துறைகளில் ஏஐ பயன்பாடு குறித்த புதுமையான திட்டங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. மேலும் கண்காட்சியை பார்வையிட்ட பாரதியார் பல்கலைக்கழக கணினித்துறை பேராசிரியர் முனைவர் அமுதா மாணவர்களின் சிறந்த தொழில்நுட்ப மாதிரிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினார். இக்கண்காட்சி மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை வெளிக்கொணரும் வகையிலும் எதிர்கால டிஜிட்டல் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் சிறப்பாக அமைந்தது. ஹாய், என் பேர் மிராக்லின் ஜெசிகா, எஸ்எம்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே காலேஜில் ஒரு எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. இந்த எக்ஸ்போவில் நாங்கள் கிட்டத்தட்ட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் எங்களோட ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்குமே இருக்குது. ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ உன்னிப்பாக எங்களுக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. எங்கள் ஹெச்ஓடி, எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிறையா அப்ரோச் பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்க, செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணி இது ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு தெரியாததெல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சாங்க. இப்போ வர ஜென்ரேஷன், இப்போ வர இதுக்கெல்லாம் ஐஓடி, எம்பெடட், ஏஐ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. அதனால இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை கையில் எடுத்து நாங்கள் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம். எஸ்எம்எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டக்ட் பண்ணுற டெக்னோவா 2K26 இது பியூர்லி ஸ்டூடெண்ட் ட்ரிவன் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ. ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆன் எம்பெடட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐஓடி கான்செப்ட்ஸில் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டெம் ப்ராஜெக்ட் சொல்கிற அந்த கான்செப்ட் கீழே அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஜுகேஷன் இருந்து, அதை அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களோட ஸ்டடீஸில் என்ன அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அதை இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டாக கொண்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் கிடைக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐஓடி அண்ட் எம்பெடட் கான்செப்ட் இல்லாமல் நம்மளுடைய நாட்கள் நார்மலாக இருக்கிறது இல்லை. ஸோ வி ஆர் அப்சல்யூட்லி ரிலேயிங் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் வெல் அஸ் எம்பெடட் கான்செப்ட் அண்ட் ஆல். ஸோ அது ரிலேட்டடான எந்த காம்பனன்ட்ஸ், எந்த செர்வோ மோட்டார்னா என்ன, ஆர்டினோனா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லைக் என்ன ட்ரை அந்த நம்மளோட வேஸ்ட் என்னன்றதை பிரிக்கிறதுலேருந்து, அண்ட் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ரோபோ இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுற ஹியூமன் ரோபோன்னு சொல்லி அது கொடுத்துருக்கோம். அது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான கான்செப்டாக இருக்குது. அண்ட் அப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் லைக் ரெயின் ட்ராப் பட்ட உடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம துணி காய போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே கொண்டு வந்துடும். நம்மளோட சிம்பிள் ஸ்மார்ட் ஹோமாக ஆக்குறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு டிஸ்பிளேல வச்சுருக்கோம். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாங்கள் ஏஐ ஏஜென்ட் பற்றி பசங்களுக்கு ஒரு நாலேஜை இம்பார்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக பசங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க, ஏஐ பாட் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரைம் ஓரியன்டான விஷயங்களில் ஏஐ எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி க்ரைமை நம்ம டிடெக்ட் பண்ணலான்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்க. நன்றி.